ரொம்ப திரு செல்வம் இல்ல ஒரு கேள்வி இருக்கு, நீங்க அவர்களுடைய பதிலுக்கும் சொல்லுங்க. திரு ஹெச் ராஜா சொல்றாரு, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்றதுக்கு பொன்முடிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிறத கேட்கிறார். நான் ரொம்ப அந்த வார்த்தையை மாத்தி போடுறேன், என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? இப்ப இதே கேள்வியை அதை முடிவு பண்ண வேண்டியது யாருன்னா பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் அப்படிங்கிறாரு. அப்ப பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் முடிவு பண்ணி சொல்லி தான் புதிய கல்விக் கொள்கை வருதா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வைப்பாங்கல்ல, அது நியாயம். ஒரு கல்வித்துறை, ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டா அதே கேள்வி மத்திய அரசாங்கத்துக்கு பொருந்தாதா? அது நீங்க ஒரு பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குங்கிறது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவது மொழியா இந்திய படிக்கிற இன்னைக்கு இந்தி பிரச்சார சபா இல்லாத இடமே இல்ல. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தாலுகாவில் இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டுல அதிகமான பேர் என்ரோல்மெண்ட் இந்தி பிரச்சார சபா தான் தமிழ்நாட்டுல. சரி, ஒரு நிமிஷம். அதாவது ஒண்ணு. ரெண்டாவது இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேதக ஆளுநர் அவர்கள் இவர்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் வளைச்சு கொடுக்கலங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரே மிகவும் ஒரு அவருடைய ஆளுமைக்கு அல்லது அவருடைய பதவி நிலைக்கு விட குறைவா பேச வேண்டியது இல்லை. ஏன்னா ஆளுநர் ரவி ஒண்ணு சாதாரணமா இல்ல. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவர். கவர்னர் வேலையை பாக்குற வரைக்கும் we will give due respect. எப்போ இறங்கி பிஜேபி பொலிட்டிக்கல் லீடரா வரும்போது as a political leader we will have our own voice. எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. கேளுங்க, நான் ஒரே ஒரு விஷயம். நீங்க மிஸ்டர் பரந்தாமன் திமுக சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, ரவி தமிழ்நாட்டுடைய கவர்னர், பிஜேபியுடைய தலைவர் இல்ல. ரவி தமிழ்நாட்டுடைய கவர்னர், பிஜேபியுடைய தலைவர் இல்ல. சார் என்ன ஒன்னோடு கேளுங்க, என்ன அனுமதிங்க. அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, எழும்பூர் மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கூட. எழும்பூர் அதெல்லாம் நான் முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, அரசியல் சட்டப்படி 51 பெரிய நம்பர், 49 சின்ன நம்பர். ஆமா, நீங்க அதான் முக்கியம். அரசியல் சட்டத்துல அதாவது தேர்தல் அரசியல்ல 51 பெரிய நம்பர், 49 சின்ன நம்பர். அத நீங்க அதெல்லாம் பாத்துக்கிடுங்க. அவருக்கு எதிரான வாக்குகள் சின்ன நம்பர்ல தான் நீங்க ஆட்சி செய்றீங்க. 240 சின்ன நம்பர்ல தான் ஆட்சி செய்றீங்க. பெரிய நம்பர் 272 உங்களுக்கு இல்ல. அனுமதிச்சா நான் சொல்லிடுறேன். நீங்க 28 கட்சிகளை சேர்த்து கொண்டு ஒட்டு கூட்டணி வைத்தும் கூட உங்களால 233 தாண்ட முடியல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 240 இடம் ஜெயிச்சிருக்காங்க. 54 இன்ச் மார்புன்னு நீங்க இந்த விமர்சனத்தை ரொம்ப கீழே கொண்டு போக வேண்டாம். அதாவது கேளுங்க, 240 இடங்களை பெற்று பண்டித நேருவிற்கு பிறகு தொடர்ந்து 3வது முறை இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வந்திருப்பவர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி. அவர் 3வது முறை பிரதமராக வர்றதுல அவங்களுக்கு சிக்கல் இல்ல சார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார். ஆனா எங்க மேல எதையும் இம்போஸ் பண்ணா நாங்க அனுமதிக்க மாட்டோங்கிறார். அது 4வது முறையாக 5வது முறையாக. அண்ணா, நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. நெறியாளர்களுக்கு சொல்றது என்ன, எந்த இம்போஸ் நாங்க பண்ணல. நாங்க உங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகளை சொல்றோம். என்ன குறைபாடு சொல்றோம்? ஊழல் வழக்கில் ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிற ஒருவர் அமைச்சராக நீடிக்க வேண்டுமா, தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்று கேட்டா உங்களுக்கு குற்றம் இல்லையே. நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? ஆளுநர் முடியாதுன்னாரு. உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? நீதிமன்றம் இல்ல, உள்துறை அமைச்சர் உடனே வித்ட்ரா பண்ண வேண்டியிருந்துச்சு அந்த கடிதத்தை. ஆளுநருடைய கடிதத்தை அவரே வித்ட்ரா பண்ணாரா இல்லையா? உங்களுடைய கவனத்துல நான் சொல்றது நீங்க ஒருத்தர் மட்டும் குற்றவாளியா இருந்துட்டா, குற்றஞ்சாட்டப்பட்டவரா இருந்துட்டா அந்த பிரச்சனை இல்ல. ஆளுநர் விவகாரத்துல ஆளுநர் செய்யக்கூடிய விஷயங்கள், இப்ப நீங்க பிஜேபி ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்க உரிமை. நீங்க மும்மொழி கொள்கை தான் வேணும், இந்தி தான் கத்துக்கணும், இங்க இருக்கவங்க மாநிலங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க என்ன வேணா சொல்லலாம், அது உங்க உரிமை. ஆனா ஆளுநர் அப்படி சொல்லலாமா? உங்க கொள்கையை, உங்க சித்தாந்தத்தை அவர் ஏன் பேசுறாருன்னு கேக்குறாரு. அண்ணன் எங்க கொள்கையை அவர் எதுவுமே சொல்ற. ஆளுநர் இன்னொன்னு நீங்க உங்களுக்கு சின்ன இதுக்கா நடைபெறுத்த உங்களுக்கு தெரியும். 1990ல எஸ்.எஸ். பர்னாலா, சுர்ஜித் சிங் பர்னாலா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருந்தாரு. அன்னைக்கு சந்திரசேகர் தலைமையில் கவர்மெண்ட், ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் 56 எம்பி தான் வச்சிருந்தாங்க. சுப்பிரமணிய சாமி சட்ட அமைச்சரா இருந்தாரு. திமுக பெரும்பான்மை பெற்ற இந்த திமுக அரசை கலைப்பதற்கு
அவர் ஆளுநர்கிட்ட உத்தரவு கேட்டாங்க. எஸ் பெருநாள் அவர்கள் நேர்மையாக நெருக்கமாகவும் நேர்மையானதுனால அவர் ஆர்டிகல் 356 பயன்படுத்த அனுமதி தரமாட்டேன்னு சொன்னாரு. அப்பதான் என்ன வந்தது, புதுசா 6 அதர்வைஸ் சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்கி அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்டிகல் 356 கவர்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலைன்னா கூட நீங்க சொல்றதா அதேதான் இவங்க சொல்றாங்க, ஆளுநருக்கான அதிகாரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நான் வர அதானே அதானே அந்த உதாரணத்துல வர்றது அதானே. சரி, நான் வர என்ன விஷயம்னா, ஒரு நிமிஷம் ஒரே செய்தி. அதாவது ஆளுநர் வந்து திமுகவினுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டார். திமுகவினுடைய கனவிலும் நினைவிலும் ஆளுநரும் பாரதிய ஜனதா கட்சியும் இவர்களுடைய தூக்கத்தை சொல்லணும்னா ஒன்னு ரீகால் பண்ணணும்னா, முதலமைச்சர் சொன்னாரு இங்க எங்களுக்கு கூடுதல் பலமே ஆளுநர் தான் வேற பேசினார். உங்களுக்கு நினைவுக்கு நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி.